ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். இது ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதில் வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம இதில் வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்து அரைக்கிறதுனால இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேவி நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக தேவையில்லைங்க, லைட்டாக சூடானா போதும். இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போயிடும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. முன்ன இருந்ததை விட மசாலா கொஞ்சம் கெட்டியாயிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி கெட்டியானதும் இதில் நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கலந்து விட்டுட்டு அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு ரொட்டி கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மசாலா 8 நிமிஷமும் நல்லா கொச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சன்னா மசாலோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.